இன்றிரவு 8 மணிக்கு நாட்டு மக்களுக்கு பிரதமர் நரேந்திர மோடி உரையாற்ற உள்ளார். இந்தியா பாகிஸ்தான் இடையே பல கட்ட தாக்குதல் நடைபெற்று அமைதி திரும்பும் நிலையில் இன்றிரவு 8 மணிக்கு நாட்டு மக்களுக்கு பிரதமர் நரேந்திர மோடி உரையாற்ற உள்ளார். இந்தியா பாகிஸ்தான் இடையே பல கட்ட தாக்குதல் நடைபெற்று அமைதி திரும்பியிருக்கும் இந்த சூழலில் இன்றிரவு 8 மணிக்கு நாட்டு மக்களுக்கு பிரதமர் நரேந்திர மோடி உரையாற்ற உள்ளார். இதுகுறித்த மேலும் விவரங்களை வழங்குவதற்காக நமது செய்தியாளர் டார்வின் இணைப்பில் உள்ளார். டார்வின், இது தொடர்பான மேலும் விவரங்கள் என்ன பதிவு பண்ணுங்க. கடந்த ஏப்ரல் 22ஆம் தேதி ஜம்மு காஷ்மீர் மாநிலம் பகல்காமில் தீவிரவாதிகள் நடத்திய துப்பாக்கிச் சூட்டில் 26 பேர் கொல்லப்பட்டனர். பொதுமக்கள் 26 பேர் கொல்லப்பட்டதை அடுத்து பாகிஸ்தானை சேர்ந்த ஜெய்ஷே முகமது, லஷ்கர்-இ தொய்பா இந்த இரு அமைப்புகளுக்கும் எதிராக இந்தியா ராணுவ நடவடிக்கையை மேற்கொண்டது. ஆபரேஷன் சிந்தூர் என்ற அடிப்படையில் அந்த ராணுவ முகாம்கள் மீது அந்த தீவிரவாத முகாம்கள் மீது தாக்குதல் நடத்தி இந்திய ராணுவமானது அதனை அளித்தது. குறிப்பாக பார்த்தோம் என்றால் பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீர் மற்றும் பாகிஸ்தான் நாட்டின் உள்பகுதியில் இயங்கி வந்த 9 கட்டமைப்புகளை, தீவிரவாத கட்டமைப்புகளை இந்தியாவானது ராணுவ நடவடிக்கை மூலம் தகர்த்திருந்தது. இதில் பல தீவிரவாதிகள் கொல்லப்பட்டிருந்தார்கள். அது குறிப்பாக பார்த்தோம் என்றால் இந்த தீவிரவாதிகள் முகாம்கள் மீது நடத்திய தாக்குதலை பாகிஸ்தான் தங்கள் குடிமக்கள் மீது நடத்திய தாக்குதலாக கருதி இந்தியாவுக்கு எதிராக தாக்குதலில் ஈடுபட்டிருந்தார்கள். குறிப்பாக பார்த்தோம் என்றால் எல்லையோர மாநிலங்களான ஜம்மு காஷ்மீர், பஞ்சாப், ராஜஸ்தான், குஜராத் ஆகிய மாநிலங்களுடைய குடியிருப்புகள் மீது, அந்த 7 மாவட்டங்களில் இருக்கிற குடியிருப்புகள் மீது ட்ரோன்கள் மூலமாகவும் மற்றும் ஏவுகணை, எரிகணை மூலமாகவும் தாக்குதலை நடத்தியிருந்தார்கள். இதற்கு தக்க பதிலடியை இந்திய ராணுவமானதும் கொடுத்திருந்தது. குறிப்பாக பார்த்தோம் என்றால் இந்திய ராணுவத்தினுடைய இந்த தாக்குதலை எடுத்து பாகிஸ்தானின் விமான தளங்கள், அதே போன்று பாகிஸ்தானுடைய ராணுவ தளவாடங்கள் கடும் சேதத்தை சந்தித்திருந்தன. அதிலும் குறிப்பாக வான்வெளி தாக்குதலை தடுக்கும் வழியில் இருக்கக்கூடிய ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் பாகிஸ்தானுடையதை இந்தியாவானது முழுவதுமாக சிதைத்திருந்தது. இதனை அடுத்து தொடர்ச்சியாக இந்த தாக்குதல் என்பது இரு நாடுகளுடைய எல்லை கட்டுப்பாட்டு பகுதியில் நடந்து கொண்டிருந்தது. பாகிஸ்தான் அத்துமீறி பல 100 ட்ரோன்களை இந்திய எல்லைக்குள்ளாக விட்டு குடியிருப்புகள் மீது தாக்குதலை நடத்த முற்பட்டனர். அது அனைத்தும் முறியடிக்கப்பட்டிருந்தது. இதனையடுத்துதான் சர்வதேச தலையீடு காரணமாக இரு நாடுகளிடமும் தற்போது துப்பாக்கிச் சூடு மற்றும் போர் நிறுத்த ஒப்பந்தம் என்பது போடப்பட்டிருந்தது. குறிப்பாக அமெரிக்க அதிபர் டிரம்ப் மற்றும் அமெரிக்காவுடைய துணை அதிபர், அதே போன்று அமெரிக்காவுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் ஆகியோர் பாகிஸ்தானுடைய அதிகாரிகள், ராணுவ அதிகாரிகளிடம் தொடர்பு கொண்டு முதலில் பேச்சுவார்த்தை நடத்தியிருந்தார்கள். அதே போன்று பாகிஸ்தானுடைய ராணுவ தளபதியும் இந்தியாவை தொடர்பு கொண்டு பேச்சுவார்த்தை நடத்தி அதன் பின்பாகத்தான் இந்த எல்லையில் ஒரு போர் நிறுத்தம் என்பது உடன்படிக்கை ஏற்பட்டது. அந்த உடன்படிக்கையை தாண்டி தொடர்ச்சியாக பாகிஸ்தான் என்பது ஒரு நாள் முழுவதுமாக இரவு நேரத்தில் தாக்குதலை நடத்தி இருந்தார்கள். இதற்கு மீண்டும் தக்க பதிலடியை இந்தியா கொடுத்த நிலையில்தான் கடந்த 2 தினங்களாக சற்று அந்த பதட்டம் என்பது தணிந்திருந்தது. இதனையடுத்து இன்று ராணுவத்தினுடைய உயர் அதிகாரிகள் மட்டத்தில் பேச்சுவார்த்தை என்பது நடத்தப்படுவதாக இருந்தது. குறிப்பாக பாகிஸ்தான் ராணுவ தளபதி, அதே போன்று இந்திய ராணுவ தளபதிகள் இடையே இந்த பேச்சுவார்த்தை என்பது நடைபெறுவதாக இருந்தது. அந்த பேச்சுவார்த்தை தற்போது பிற்பகல் 12 மணி அளவில் நண்பகல் நடைபெற இருந்தது. தற்போது 5 மணிக்கு ஒத்திவைக்கப்பட்டிருந்த நிலையில் பிரதமர் மோடி தற்போது நாட்டு மக்களிடையே உரையாற்ற இருக்கிறார். குறிப்பாக இன்று இரவு 8 மணிக்கு நாட்டு மக்களிடையே பிரதமர் மோடி உரையாற்ற இருக்கிறார். குறிப்பாக தீவிரவாதத்திற்கு எதிரான கடுமையான நடவடிக்கை என்பது இந்தியாவால் எடுக்கப்படும் என்று ஏற்கனவே தெரிவிக்கப்பட்டிருந்தது. அதன் அடிப்படையில் தான் தீவிரவாதத்திற்கு எதிரான நடவடிக்கையில் எந்த சமரசமும் கிடையாது என்று பாகிஸ்தானுடைய டெரிட்டரியில் இருக்கக்கூடிய அந்த தீவிரவாத கட்டமைப்புகள் மீது இந்தியா தாக்குதல் நடத்தியிருந்தது. இந்த போர் நிறுத்த உடன்படிக்கையின் போது அதையே இந்தியா வலியுறுத்தியிருந்தது. குறிப்பாக தீவிரவாதத்தை வேறறுக்கக்கூடிய விஷயத்தில் இந்தியாவுக்கு எந்த ஒரு சமரசமும் இல்லை என்பதை இந்திய வெளியுறவுத்துறையாளர் தெரிவித்திருந்தது. அதே போன்று பிரதமர் மோடியும் தொடர்ச்சியாக இதை முன்பு தெரிவித்திருந்தார். தற்போது உயர்மட்ட அதிகாரிகள் மற்றும் பாதுகாப்புத்துறை அமைச்சர், இந்தியாவுடைய பாதுகாப்புத்துறை ஆலோசகர் என அனைத்து மட்டத்திலும் ஆலோசனை மேற்கொண்ட பின்பாக இரவு 8 மணிக்கு பிரதமர் மோடி நாட்டு மக்களிடையே உரை நிகழ்த்த இருக்கிறார். அவர் உரை நிகழ்த்தும் போது இந்த போர் தொடர்பாகவும், இந்த சிந்தூர் ஆபரேஷன் தொடர்பாகவும், அதில் நாம் அடைந்த வெற்றி மற்றும் நாம் எவ்வாறு தீவிரவாதத்திற்கு எதிரான நடவடிக்கை எடுக்கின்றோம் உள்ளிட்ட பல்வேறு விவகாரங்களை அவர் எடுத்துரைத்தார் என்று தெரிகிறது. கிருஷ்ணவேணி, இன்றிரவு 8 மணிக்கு நாட்டு மக்களுக்கு பிரதமர் நரேந்திர மோடி உரையாற்ற உள்ளார். இது குறித்த முழுமையான விவரங்களை வழங்கியதற்கு நன்றி டார்வின்.